கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2வது நாள்ல உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். 2வது நாள் காலை வேளையில உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 21 நாள் ஜெபத்தில் 2வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாம் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் நீரை ஆளுகை செய்து நீரை ஆட்கொண்டு வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. நீரை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. நீரை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். நீரே கண்மலை, கோட்டை, இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. நீரே கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், சொல்லுங்க, கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். நீரே கண்மலை, சொல்லுவீங்களா? கோட்டை, ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து
கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. 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 கண்மலையானவர் துதிக்க பருவீராக. கண்மலையானவர் துதிக்க. நீரே கண்மலை சொல்லுங்க. கோட்டை இரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம் கேடகம், உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பும். நீரே கண்மலை என் கோட்டை என் இரட்சகர். அவர்தாங்க நான் நம்பும் துருகம், அவர்தான் கேடகம், உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பும். நீரே கண்மலை கோட்டை இரட்சகர் என் தேவன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அவரை நான் சார்ந்திருக்கிறேன் சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் பலனே ஆயனே, உம்மையே நம்பினே, உதவி செய்தீரே சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனே ஆயனே, உம்மையே நம்பினே, உதவி செய்தீரே. என் பலனே ஆயனே, உம்மையே நம்பினே, உதவி செய்தீரே. எனக்கு உதவி செய்கிறவர் என் பலனே ஆயனே, உம்மையே நம்பினே, உதவி செய்தீரே. கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானார், அவரே என் பலன்,
அவரே என் கீதமானார். சொல்லுங்க, மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி எனது கூடாரத்தில். சொல்லுங்க, நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, சொல்லுங்க, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. சொல்லுவீங்களா? கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய், விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி எனது கூடாரத்தில். சொல்லுங்க, நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கைகளை தட்டி ஹல்லேலூயா, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. இந்த நாள் தந்த நாள், யெகோவா தந்த நாள். சொல்லுவீங்களா? இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். சொல்லுங்க, மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி எனது. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் வீட்டுல, எனது கூடாரத்தில். சொல்லுவீங்களா? நமது கூடாரத்தில். வார்த்தையை அறிக்கையிடுங்க. எனது கூடாரத்தில். சொல்லுங்க, நமது, நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஓ, ஹல்லேலூயா, எஸ், தோல்வி இல்ல. ஹல்லேலூயா, சொல்லுவீங்களா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்ல. அல்லேலூயா, என் வாழ்க்கையில. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுவீங்களா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
அல்லேலூயா, தோல்வி இல்ல. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்ல. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்ல. அல்லேலூயா. தேவ சமூகத்துல அல்லேலூயா சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஓ ரபஷலரா அல்லேலூயா, ரின்தல ரமகா அல்லேலூயா, ரிதல ரபோ அல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுவீங்களா? தோல்வி இல்ல. ஷதுமன தனதல ரபோ அல்லேலூயா, வெற்றி வெற்றி. அல்லேலூயா. ஓ எஸ் ரிகமல ரதோனோ ரிதல ரப சந்துமன் எந்தனோ. அல்லேலூயா, வெற்றி தருகிறவர். அல்லேலூயா, தோல்வி இல்ல. அல்லேலூயா, வெற்றி உண்டு. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். 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 உயர்த்துகிறோம் எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென். ஓ சொல்லுவோமா? என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் தீருக்காரத்தா தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் தீருக்காரத்தா தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ.
நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. காண்பவரே, ஆராய்ந்து சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற. நன்றாய் அறிந்திருக்கிறவர், 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 நன்றாய் அறிந்திருக்கிறவர். நன்றாய் அறிந்திருக்கிறவர் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் நன்றாய் நன்றாய் அறிந்திருக்கிறவர். நம்மை சுற்றி சுற்றி நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் அறிந்திருக்கிறவர். சொல்லுங்க, நன்றாய் அறிந்திருக்கிறவர். என்னை அறிந்திருக்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் உன்னதமான தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தினீங்க, அதற்காக நன்றி. இனிமேலுமாக நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். இந்த 2வது நாள்ல நீர் எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2வது நாளில், இந்த 21 days 21 நாள் ஜெபத்தில் 2வது நாளில் காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இந்த நாளில் பேசப்போகிற காரியம்,
இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய தீம் என்னவென்று நேற்றைய தினத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இது 21 நாள் இந்த ஜெபம், இந்த தீமில் தான் ஆண்டுடைய வார்த்தையும் கடந்து போக போகிறது. நேற்றைய தினத்தில் தியானித்தோம். தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 2வது நாளில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். எரேமியா 1 அதிகாரம் 9வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். Then the Lord reached out his hand and touched my mouth and said to me, I have put my words in your mouth. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது எரேமியா தீர்க்கதரிசிக்கு. The Lord reached out his hands and touched my mouth. ஆண்டவர் கையை நீட்டி என் வாயை தொட்டார். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். I have put my words in your mouth. தேவன் விரும்புகிறதே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை என் வாயில் வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை என் நாவினாலே அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? நான் மற்ற வார்த்தைகளை பேசுகிறதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறதை காட்டிலும் தேவன் சொல்கிறாரு, என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். அவர் வார்த்தையை அவர் என் வாயிலே வைத்திருக்கிறார். அவர் வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். அப்போ நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை என் நாவிலே வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். நம்பிக்கையான வார்த்தைகளை பேச வேண்டும். நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை என்னிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். முடியாதுங்க என்னால் அப்படிங்கிறதெல்லாம் God does not wants to talk like this. தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இப்படியாக இருக்கிறதற்கு கர்த்தர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? அவர் என் வாயை தொட்டதுக்கான காரணம் என்ன? நான் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் நான் எப்படியெல்லோ வாழ்ந்து வந்தேன். நான் புறஜாதியாக இருக்கும் பொழுது, அந்நியனாக இருக்கும் பொழுது, தேவன் கிட்டி சேராமல் நான் தூரமாக இருக்கும் பொழுது என் நாவினால் என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நான் மாறிவிட்டேன். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாய் நான் மாறிவிட்டேன். இப்போ என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு மாறுகிறது. என்னுடைய வார்த்தை மாற்றப்பட்டது. காரணம், கர்த்தர் என் நாவை தொட்டார். இப்பொழுது என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவர் சொல்றார், என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். அப்போ என் வார்த்தை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும்.
மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களை அந்த சிறுமையிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் ஜனங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் அந்தந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை என் வார்த்தை அல்ல, என்னுடைய சுயமான வார்த்தை அல்ல, தேவன் என் நாவை தொட்டிருக்கிறபடினால, தேவனால் என் நாவு தொடப்பட்டு இருக்கிறபடினால அவர் சொல்கிறார் பாருங்க, ஐ ஹாவ் புட் மை வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத். நான் என் வார்த்தையை உன் வாயில் வச்சிருக்கிறையா? நான் மற்றவர்களை எப்படியெல்லாம் பேசுகிறோம்? இது கர்த்தர் என் நாவில் வைத்த வார்த்தையா? மற்றவர்களை புறம் கூறுகிறோம், இது கர்த்தர், சொல்லுங்க, நினச்சி பாருங்க. மற்றவர்களை கேவலமாக திட்டுகிறோம், பழி சொல்கள், இது என் நாவிலே கர்த்தர் வைத்த வார்த்தையா? இல்லை, இது கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை என் நாவில் வைக்கவே இல்லை. இது என்னுடைய வார்த்தை. ஆனால் என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய அடையாளம் என்ன? வாட்ஸ் மை ஐடென்டிட்டி? என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? என்னுடைய அடையாளம் என்ன? நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவ ஜனம் என்று எனக்கு பெயர். ஆனால் தேவ ஜனத்தினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக அல்ல, தேவனுக்கு பிரியமான வார்த்தையாக இருக்கிறதா? அல்ல. தேவன் விரும்புகிற வார்த்தையாக இருக்கிறதா? அல்ல. இன்றைக்கு நல்லா நிதானிங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான். If a man or a woman in a spiritual life, they never ever talk like this. ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி தேவனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்த அவர்களுடைய நாவு, அவருடைய வாய் இப்படிப்பட்ட வார்த்தையினால் தொடப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக they never ever talk like this. இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட காரியங்களை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிதானிப்பாங்க. ஈவன் நமக்கு நாமே செல்ஃபை நிறைய நேரம் நமக்கு நாமே நம்முடைய வார்த்தையை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் விட்டு நம்மளே நிறைய நேரம் துவண்டு போய்கிறோம். மற்றவர்களை காட்டிலும் எனக்கு நானே தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை உன் வாயில் வச்சிருக்கிறேன். அப்பா நம்ம சொல்லணும், என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். எப்படி? என் தேவன் கொடுத்த பலத்தினால், என் தேவன் கொடுத்த வார்த்தையினால். அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு நான் என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை என் நாவில் வச்சிருக்கிறபடினால நான் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் பலனை தருவார் என்று சொல்லணும், அறிக்கையிட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் அறிக்கையிட வேண்டும். இப்போ நான் அறிக்கையிட்டேன்னா அந்த வார்த்தை தான் கர்த்தர் என் வாயில் வச்சிருக்கிறாரு. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்ற வார்த்தையை கர்த்தரை நாவில் வைத்திருக்க, அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் அது பலிக்கும் என்று சொல்லணும். இல்லைங்க, என்னால் முடியாதுங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வம்பிழுக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் என்னை வெறுக்கிறார்கள், எல்லாராலும் நான் பகைக்கப்படுகிறேன், ஒரு பக்கம் சரீரமும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, பலவீனம், வியாதி, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்னென்னமோ சொல்கிறான், அது ஒரு பக்கம் இன்னும் பெயின்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறேன், என்னென்னமோ எடுத்து எடுக்கிறேன், எல்லாம் உள்ள உட்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஏதோ சரீரத்தில் சரியாக இல்லாத மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஆவியானது காலை வேளை உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார்.
இந்த 21 நாள் ஜெபத்தில் 2வது நாள் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறீங்க? நம்பிக்கையான வார்த்தையை பேசுகிறீர்களா? விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுகிறீர்களா? நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று பேசுகிறீர்களா? நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் என்று பேசுகிறீர்களா? கர்த்தருடைய அபிஷேகம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று பேசுகிறீர்களா? கர்த்தருடைய அக்கினி என்னை சுற்றிலும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? உங்கள் நாவினால் அறிக்கையிடுகிறீர்களா? சில நேரத்தில் சொல்கிறேன் பாஸ்டர், சில நேரத்தில் சொல்ல முடியல, சிச்சுவேஷன் நெருக்குது. நோ, வாட் எவர் சிச்சுவேஷன் இட் மைட் பி, என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, என்ன நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து எடுத்து விடக்கூடாது. பிசாசு அதை தான் விரும்புகிறான். என்ன தெரியுமா? உங்கள் வாயிலிருந்தே நீங்கள் முடியாதுன்னு சொல்லணும். உங்கள் வாயிலிருந்தே அது முடியாதுன்னு சொல்ல உங்களைவே சொல்ல வைக்கணும். அப்படிங்கிறது பிசாசுடைய டார்கெட், அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நிறைய நேரம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிசாசுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கொடுக்கறது தான் நம்முடைய லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை, போராட்டங்களை நம்ம மேற்கொள்கிறதுக்கான காரணம் தான். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 11 and 12 வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. Did you see that? The verse. நீங்கள் இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? Did you hear that verse? நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, நீங்கள் வேறு யாரையாவது பேச வைங்க. நோ, கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவன் யார்யா? உனக்கு வாயை கொடுத்தது யார்? நான் தான். உனக்கு பேச சொல்லி கொடுத்தது நான் தான். உங்கள் அப்பா அம்மா பேச சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் பேச்சுங்கிறத வர வச்சதை நான் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் அநேக குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் இருக்கிறது. அநேக கிட்ஸ் குழந்தைகளை அந்த பேச்சுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில், பேச்சு வரலை என்று. சில குழந்தைகள் பேச முடியாமலே இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கி, கர்த்தர் நம்மை வாயை உண்டாக்கி, கர்த்தர் சொல்கிறாரு, ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்யா? கர்த்தராகிய நான் அல்லவா? எல்லாத்தையும் உண்டு பண்ணினது நான் அல்லவா? உன் வாயில் என் வார்த்தையை வச்சு அதை பேச வைக்கிறது நான் அல்லவா? நீ என்னுடைய வார்த்தையை பேசாமல் நீ ஏன் நெகட்டிவான வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிற? நீ என்னுடைய வார்த்தையை பேசாமல் விட்டுட்டு மற்ற எதையோ பேசிகிட்டு இருக்கிறிய. விசுவாச வார்த்தையை, விசுவாசம் உள்ள வார்த்தை பிணியாளியை ரட்சிக்குயா? விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாசத்தோடு நீ வாழாத, பேசாத. அவர் சொல்கிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். கவனித்தீருங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் உன் வாயோடு. ஏன்னா இந்த வாயை தொட்டு கர்த்தர் சொல்கிறார், இந்த வாயில் என் வார்த்தையை வச்சிருக்கிறேன், நீ பேச வேண்டியதை நான் பேசுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பேசுங்கள். அவர் சமூகத்தில் அமருங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் அமருங்கள், தேவனோடு உறவாடுங்கள், தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருங்கள். தேவனோடு இருக்க 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 தேவன் உங்கள் நாவை, வசனத்தை சொல்லும், உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. புரிகிறதா இல்லையா உங்களுக்கு? என்னன்னு அதை தீமையினால் அப்படின்னு போட்டிருக்கா? இல்லை, நன்மையினால். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். என் வாயில் நன்மையை வச்சிருக்கிறாரு. நான் எதை பேசுகிறேன்?
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். நல்லா கவனிச்சிங்களா? இதுவரைக்கும் நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காது, இது இப்படி ஆயிரும், அது அப்படியோ நீங்கள் போட்டு உழப்பிட்டு நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் கர்த்தர் நிவர்த்தியாக்கி எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நீக்கி அந்த அக்கினி தழலை அவர் உங்கள் வாயிலே போட போகிறார். நெருப்பு தழலை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு அந்த வாயை தொட்டு, இனிமேல் இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது வித்தியாசமான வார்த்தையாக இருக்கணும், இது வித்தியாசமான செயலாக இருக்கணும், உன் வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃபாக மாறணும், இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர்வதற்கு அதிகரிக்கிறதுக்கு உன் வாயை நான் தொடுகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் சொல்லுகிறது. ஐசாயா சாப்டர் 49 verse 2, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைப்பார். நல்லா கவனிச்சிங்களா? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, எதற்காக? எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நான் இந்த வாயினாலே அறிக்கையிட்டு அவைகளை அனைத்தையும் நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தர் என் வாயை, என் நாவை கூர்மையான பட்டயமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எரேமியா கிட்ட ஆண்டவர் சொன்னதை இன்றைக்கி உங்ககிட்டையும் சொல்கிறார். உங்கள் வாயை கர்த்தர் தொட்டிருக்கிறார், உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை கூர்மையான பட்டயமான வார்த்தை, அந்த வார்த்தை சகலத்தையும் மேற்கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் அந்த வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தையை பேசி பழகுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசி பழகுங்க. மற்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தேவன் கொடுத்த வார்த்தையை மாத்திரம் பேசுங்கள். தேவன் விரும்புகிற வார்த்தையை பேசுங்கள். தேவன் விரும்புகிறவைகளை செயல்பாட்டில் வார்த்தையா அறிக்கையிடுங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனமும் அதான் சொல்லுகிறது. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பிரச்சனை இங்கே தான். எங்கே தெரியுமா? நிறைய நேரம் ஆவியானவர் பேசுகிறாரு, அதை நான் கேட்கறதில்ல, சரியா அதை நான் கடைபிடிச்சி நடக்கிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நிறைய நேரம் காது அடைக்கப்பட்ட செவிட்டு விரியனை போல இருக்கிறது. பிரச்சனை அதுதான். ஆண்டவர் சொல்கிறோம், வாயத்தர வாயில் வச்சிருக்கிற வார்த்தை. அப்போ நான் பேசுகிறது உங்கள் காதுக்குள்ளே கேட்டால் தான் அந்த கேட்குறத கேட்டு நீங்கள் உள் வாங்கி அந்த வார்த்தையை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் பேச முடியும். நீங்கள் கேட்க முடியல, காது அடைக்கப்பட்டுருச்சுன்னா
நீங்கள் பேசுகிறது, தேவன் பேசுகிறது, ஆண்டவர் சொல்கிறது எனக்கு கேட்க முடியாமல் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியல, அறிக்கையிட முடியல, காது அடைச்சிருச்சு. வசனத்தை நல்லா கவனிங்க. இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு. அப்போ பிரச்சனையில், போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லுவதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை தரார், எப்படிப்பட்ட நாவை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நாவு. எரேமியாவில் சொல்லப்பட்டது போல, ஆண்டவராகிய நான் உன் நாவை தொட்டேன். அந்த நாக்கில், அந்த வார்த்தையில், அந்த வாயிலவும் என்னுடைய வார்த்தையை வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தை தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார். நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி கல்விமானின் நாவு மாதிரியா பேசுகிறாங்க. பார்த்தா நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான், டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு போகிறான், ஏசி ரூமில் உட்காடுறான், வந்து பேசினான்னு வைங்களேன், வாயத்திறந்து பேசினா காது கொடுத்து கேட்க முடியலைங்க, அவ்வளவு கேவலமாக பேசுகிறான். அவனுக்கு பெயர் கல்விமானின் நாவா? இல்லை, இது கல்விமானின் நாவு இல்லை. இது இருக்கிறதுலே மகா மோசமான, மட்டரகமான, கீழ்த்தரமான நாவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாவை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, கல்விமானின் நாவை தந்தருளி. அடுத்தது பாருங்க, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல. பாயிண்டே தான், கர்த்தர் சொல்லி கொடுக்கிறத கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்தீர். நிறையா நேரம் இந்த கற்றுக்கொள்ளுகிறதற்கு செவி கவனிக்க மாட்டேங்குது. சிலலாம் பாருங்களேன், நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பான். அடே இருடா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. கேட்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ரெடியாக இல்லை. அவன் வாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவன் வாயில் ஆண்டவருடைய வாயை வைக்கல, ஆண்டவருடைய வார்த்தையை வைக்கல. அவன் பேசுகிறதெல்லாம் வேறு எதையோ பேசிகிட்டு இருப்பான் பாருங்கள், இஷ்டத்துக்கு பேசுவான். அவன் பேசுகிறது யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது, அவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, எதற்குமே பிரயோஜனம் படாத யூஸ்லெஸ் வேர்ட்ஸ். கர்த்தர் இன்றைக்கி காலையில் சொல்கிறார், உங்கள் நாவை தொடுறேன், உங்கள் நாவில் என் வார்த்தையை வச்சுருக்கிறேன். கல்விமானின் நாவு, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என் நாவு கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல செவியை கவனிக்க செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத கேட்டு, அந்த வார்த்தையை என் வாயில் வச்சுருக்கீங்களே, கேட்டு நான் அதை தெளிவாக பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதான் அடுத்த லைன் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், என் செவியை திறந்தார். ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறது எனக்கு கேட்கும். ஆண்டவர் பேசுறது கேட்டால் தான் நான் உள்ளே வச்சு நான் ஆண்டுடைய வார்த்தையை பேச முடியும். ஆண்டவர் பேசுகிறது கேட்காதனால தான் நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன். வசனம் சொல்லுது, நான் அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு, அந்த வார்த்தையை, தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்கிறதுக்கு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நாவில் வச்சிருக்கிறார், அதை பேசுவதற்கு, கேட்கிறதற்கு நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலை, அதனால எதிர்க்கிறார்கள். இப்பொழுது புரிகிறது அவங்களுக்கு என்னென்னு? நிறைய நேரம் ஆண்டவர் பேசுறது பிடிக்கல, பின்வாங்குகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் நாவை கர்த்தர் தொட வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்கள் கர்த்தர் எங்கள் நாவை தொட வேண்டாம், எங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டாம், எங்கள் வாயிலிருந்து எங்கள் வார்த்தை வந்தால் போதும், எங்கள் வாயிலிருந்து எங்கள் வார்த்தை இல்லை, அதுக்கும் மோசமான வார்த்தை வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறார்கள், அதை பின்வாங்கி போகிறார்கள். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறாரு, உங்ககிட்டையும் எங்கிட்டையும் இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 2வது நாள் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னது போல, then the Lord reached out his hands and touched my mouth and said to me, I have put my words in your mouth.
கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே உன் நாவிலே வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் நாவை கர்த்தர் தொட்டு உங்கள் நாவில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறாருங்க. அதிகாரமுள்ள வார்த்தையை வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேச பழகுங்க. மற்றவைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து விடுங்கள். அப்பதான் கர்த்தர் கூர்மையான பட்டயமாக மாற்றுவார் நாவை. அப்பதான் கர்த்தர் மோசையோடு இருந்தது போல இருந்து பேசுவார். அப்பதான் கர்த்தர் அந்த சேராபீன்கள் கொண்டு வந்த அக்கினி தழலை போட்டது போல போட்டு நம்முடைய வாயை நம்முடைய நாவை மாற்றுவா. நம்முடைய நாவை கூர்மையான பட்டயமாய் மாற்றுவா. கர்த்தர் நம்முடைய நாவை கவனிக்க செய்து கல்விமானின் நாவை நமக்கு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பேசுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த 2வது நாள் காலை வேளையிலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வசனம் தான். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வசனம் தான். கல்விமானின் நாவை கர்த்தர் உங்கள் வாயில் வச்சிருக்கிறார். டோன்ட் ஃபர்கெட் தட். மறந்துடாதீங்க. அன்வான்ட் டாக்ஸ், லீவ் அன்வான்ட் டாக்ஸ். எல்லா தேவையில்லாத காரியங்களை, வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள், தவிர்த்து விடுங்கள். கல்விமானின் நாவை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு உங்கள் செவிகளை கூர்மையாக்குங்க. அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்கள் எதிர்க்காதீங்க, பின்வாங்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு அதன்படி பேசுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வா. ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2வது நாள் காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. கல்விமானின் நாவை தேவன் கொடுத்திருக்கிறீர். எப்படி எரேமியாவோட நாவை தொட்டீரோ அதே போல தொட்டது மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தையை அந்த நாவிலே வைத்தீரே அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவையும் தொட்டு உம்முடைய வார்த்தையை அவர்கள் வாயிலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அர்ப்பணிக்கிற, தாழ்த்துகிற, வெறுமையாக்குறோம். நீரே பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.